கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். ஏசாயா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தருடைய கிருபையில கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார் என்ற செய்தியில தீர்வை பற்றிய இந்த செய்தி, நீர் யோசித்து தீர்வுக்கு விரோதமாக செய்ததான ஒரு நியாய தீர்ப்பை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். கர்த்தாவே, இதிலே மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்களை, சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் ஏசாயா 23ஆம் அதிகாரத்துல 1 முதல் கூறப்பட்டிருக்கிறதான இந்த செய்தியை பார்க்கும் பொழுது, தீரு பட்டணம், தீரு சீதோன் என்கின்ற பட்டணத்தை பற்றிய செய்தியாக ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இந்த தீரு பட்டணம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு பட்டணமாக இருந்தது. ஆனால் இந்த தீருவின் ராஜா தாவீது ராஜாவுக்கு உதவி செய்தான் அவனுடைய வீடு கட்டுவதற்கு. சாலமோன் ராஜாவின் காலத்துல ஆலயம் கட்டுவதற்கு இந்த தீருவின் ராஜா உதவி செய்தான். அந்த தீருவில இருந்து ஆலயத்தை கட்டுவதற்கான பல காரியங்களை, மரங்கள், கல்தச்சர் போன்ற பல உதவிகளை சாலமோனுக்கு செய்தான். தன்னுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு உதவி செய்த இந்த தீருவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டானது. மிகுந்த ஒரு பெரிய வாணிக ஸ்தலமாக மாறியது. கடற்கரை ஓரமாக இருந்ததான, கடலுக்கு நடுவே இருந்த ஒரு பட்டணம். ஆனால் இந்த பட்டணத்துக்கு விரோதமாக பிசாசு கிரியை செய்தான். அந்த தீருவின் ராஜாவுக்கு பெருமை, மேட்டிமை எல்லாம் வந்ததுனால எருசலேம் நகரத்துக்கு விரோதமாக அந்த தீரு பட்டணத்தார் நினைத்ததுனால கர்த்தர் இதை நியாயம் தீர்த்தார். அதைத்தான் இந்த செய்தியில நாம் பார்க்க போகிறோம். அதை அவர் நியாயம் தீர்ப்பதற்கு முன்னதாக அதை யோசித்து திட்டம் பண்ணி தீர்மானித்தார் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு ராஜ்யமாக இருந்தாலும், ஒரு நகரமாக இருந்தாலும், அது நியாயம் தீர்க்கப்படுவதற்கு சரியான ஒரு காரணம் இல்லாமல் தேவன் நியாயம் தீர்க்க மாட்டார். அது மட்டுமல்ல, கர்த்தர் யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். அவர் ஒரு பட்டணத்தை அழிக்க வேண்டுமானாலும் சரி, நியாயம் தீர்க்க வேண்டுமானாலும், அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனை நியாயம் தீர்க்க வேண்டுமானாலும் அவர் யோசித்து தீர்மானித்து தான் முடிவு செய்வார். தீரு பட்டணத்தை பற்றி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட காரியம் அதற்கு பிறகுதான் நிறைவேறியது. ஏறக்குறைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த தீரு பட்டணத்திலே இருந்தார். தீரு பட்டணத்திற்கு, தீரு சீதோன் பட்டணத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். ஆனால் தீரு பட்டணத்திற்கு விரோதமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உண்டு. ஆனால் அதற்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த தீரு பட்டணம் சிதைக்கப்பட்டது. சமீபத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சுற்றிலும் இருந்ததான பல நாடுகள்
யுத்தம் செய்யும் பொழுது தற்போது டைரஸ் என்று அழைக்கப்படுகிறதான அந்த தீரு பட்டணம், அந்த தீரு பட்டணம் கூட மீண்டும் மீண்டும் கூட அது கடற்கரை ஓரமாக அந்த தீரு பட்டணம் அழிக்கப்பட்டு போயிற்று. அதில் சிதிலமடைந்த ஒரு பகுதி, ஒரு சின்ன ஒரு சிறிதான ஒரு இடம், அதெல்லாம் கூட அழிக்கப்பட்டது. இப்பொழுதும் வேதத்தில் சொல்லப்பட்ட பல பகுதிகளை நாம் இப்பொழுதும் காணலாம். மஸ்கலோன் என்ற பகுதி, காசா என்ற பகுதி, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகள். இந்த காசா பட்டணம் இப்பொழுது காசா மொட்டையடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டதான அந்த தீர்க்க தரிசனம், இந்த காசா பட்டணம் அது சிதிலமடைந்து போன ஒரு பட்டணமாக, நகரமாக இருக்கிறது. இப்படி ஒரு தீரு பட்டணத்தை பற்றி கர்த்தர் யோசித்து தீர்மானித்து முடிவெடுத்தார். ஏன் அப்படி செய்தார் என்பதை பார்க்கும் பொழுது, கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்கள், அதன் வியாபாரிகள், பூமியின் கனவான்கள் என்று ஏசாயா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்வினுடைய பட்டணத்திலே வர்த்தகர்களாக இருக்கிறவர்கள் பெரிய பிரபுக்களாக, அந்த பட்டணத்திலே வியாபாரிகளாக இருக்கிறவர்கள் பூமியிலே கனம் மிகுந்த செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். தீர்வை பற்றி சொல்லும் பொழுது, தர்ஷீஷின் கப்பல்களை அலருங்கள், அந்த தீரு பட்டணம் வீடு இல்லாத பிடிக்கும், அதிலே வருவார் இல்லாத பிடிக்கும் பாழாக்கப்பட்டது என்று 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஏசாயாவில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீருவின் குடிகள் தீரு, சீதோன் பட்டணங்களை பார்க்கும் பொழுது, இந்த சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். இது ஒரு பெரிய வாணிப ஸ்தலமாக இந்த சீதோனில் இருக்கிற வர்த்தகர்கள் சமுத்திரத்திலே பிரயாணம் பண்ணி அந்த தீர்வை பெரிய ஒரு செல்வ பட்டணமாக மாற்றினார்கள். அது ஜாதிகளுடைய சந்தையாக இருந்தது. உலகத்தின் சந்தையாக அந்த தீர் பட்டணம் அப்பொழுது விளங்கியது. எல்லா நாடுகளிலும் இருந்து வியாபாரிகள் கொண்டு வந்து தங்களுடைய நாடுகளிலே இருக்கிறதான விசேஷமான பொருட்களை அங்கே விற்றார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சலால் விளைகின்ற பயிர் வகைகள், ஆற்றங்கரையினுடைய அறுப்பு அதனுடைய வருமானமாக இருந்தது. ஆனால் தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது? சீதோனே, நீ வெட்கப்படு, இனி நீ கர்ப்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை, சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது என்று ஏசாயா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இளைஞரை வளர்க்கிறது, கன்னிகைகளை ஆதரிக்கிறது எல்லாம் இனி தடைபட்டு போகும் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். அப்படியானால் இங்க ஏற்கனவே நாம் பார்த்தோம், சீகோர் நதியின் பயிர் வகைகள், ஆற்றங்கரைகளின் அறுப்பு. இந்த ஆற்றங்கரையின் அறுப்பு என்று சொல்லும் பொழுது, ஆற்றங்கரையின் ஓரமாக திராட்சை பழங்களுடைய மிகுதி, அதனாலே விளைகிறதான திராட்சை ரசம். இந்த பயிர் வகைகள் என்று சொன்னால் தானியங்கள் வாலிபரையும் திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும் என்று சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது. அதனால இனி அந்த பட்டணங்களிலே வர்த்தகம் இல்லாமல் போகும். தீர்வின் செய்தி கேட்கப்படுவதனாலே அது ஒரு வேதனையை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினாலே நோய் உண்டானது போல, எகிப்தினுடைய அழிவு எப்படி ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்ததோ, அது போல தீருவினுடைய அழிவும் வருத்தத்தை கொடுக்கும். ஏறக்குறைய இந்த எகிப்து, தீரு இதெல்லாம்
அது ஒரு நியாய தீர்ப்பின் பகுதியாக இருக்கிறது. இப்பொழுது நாம் தீர்வை பற்றி பார்க்கிறோம். அடுத்து எகிப்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த தீர்வுக்கும் எகிப்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அது என்ன என்பதை அந்த செய்தியிலே நாம் பிறகு பார்க்கலாம். இந்த சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும், பூமியின் கனவான்கள் யாவரையும் கனவீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். ஏன் அப்படி அவர் செய்தார்? அவர் அப்படி செய்கிறதற்கு காரணம் என்ன? அவர் தமது கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாக கட்டளை கொடுத்தார். இங்கே கானானை பற்றி ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இது கானானின் தேசமாக, கானானின் அரணாக ஏன் இருக்கிறது என்று சொன்னால், கானானுடைய மூத்த குமாரன் சீதோன், அவனுடைய பெயராலே வழங்கப்பட்டதுதான் இந்த சீதோன் பட்டணம். அதனாலதான் இங்கே கானானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கானானுடைய குமாரர்களிலே மூத்தவன் பெயர் சீதோன். இந்த சீதோன் குமாரத்தியே இனி நீ களி கூர்ந்து கொண்டுகிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்தேயருடைய தேசத்தை பார். இது பாபிலோனை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அந்த பாபிலோனை கூட கர்த்தர் நியாயம் தீர்த்தார். அதுவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனம் முன் இருந்ததில்லை. அசீரியன் வனாந்திரத்துக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். கல்தேயருடைய தேசத்தை பற்றி பார்க்கும்போது, அசீரிய ராஜா வனாந்திரத்தில் இருக்கிறவர்களுக்காக அதை அஸ்திபாரப்படுத்தினான். அதிலே கோபுரங்களை உண்டாக்கினார்கள், அரண்களை கட்டினார்கள். ஆனால் அதை அழிவுக்கென்று கர்த்தர் நியமித்தார். ஏனென்றால் அந்த தேசத்தையும் கர்த்தர் அழித்தார். அதை பற்றி நாம் தனியான ஒரு செய்தியில நாம் தியானிக்கலாம். இப்பொழுது தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீர்வுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாய் இருக்கும். எந்த ஒரு நியாய தீர்ப்பாக இருந்தாலும் அதற்கு ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை தேவன் நியமிக்கிறார். இங்கே தீர்வுக்கு 70 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே எகிப்தை பற்றி பார்க்கும் பொழுது எகிப்து 40 வருடங்கள் குடியேற்றிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் எகிப்திலே சிறைப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பாபிலோனிலே யூதாவுடைய சிறையிருப்பு 70 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு குறிக்கப்பட்ட காலம், நியமிக்கப்பட்ட காலம் உண்டு. இந்த வகையில இந்த 70 வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 70 வருடங்களுடைய முடிவிலே கர்த்தர் வந்து தீர்வை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் அது வேசித்தனம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நியாய தீர்ப்பை பற்றிய செய்தியாக இருக்கிறது. இதை நாம் பார்க்கலாம். இனி இந்த தீரு பட்டணம் அழிவதற்கு என்ன காரணம்? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களிலே இதற்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், இப்படி 9 விதமான ரத்தினங்களினாலே பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது.
நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே மேல வாத்தியங்களும் நாக சுரங்களும் உன்னிடத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்ன செய்தி என்று சொன்னால், தீருவை ஆண்டு கொண்டிருந்ததான ராஜாவிடத்துல ஒரு ஆவி கிரியை செய்தது. அந்த ஆவி கிரியை செய்ததுனாலதான் அந்த தீரு பட்டணத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவு வந்தது. இந்த ஆவி என்ன? எந்த ஆவி என்று சொன்னால், இது கேரூபின் ஆவி. இந்த கேரூப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவி எப்படிப்பட்டது என்று சொன்னால், இது விழுந்து போன ஆவி. இந்த விழுந்து போன ஆவி என்று ஏன் இது சொல்கிறோம் என்றால், கேருபீன்கள் என்று தேவனுடைய சமூகத்தில் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறதான தேவ தூதர்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் ஏதேனிலே ஆதாம் துரத்தப்பட்ட பிறகு அங்கே இருக்கிறதான ஜீவ விருட்சத்தை காவல் செய்யும்படியாக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த கேருபீன்களை அங்கே வைத்தார். சுடர் ஒளி வீசுகிற பட்டயத்தை வைத்தார். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இந்த கேருபின் ஆவிகள் கேருபீன்கள் பரலோகத்தையும் சரி பூமியும் சரி தேவன் நியமித்திருக்கிறதான காவல் காக்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு தூதர்கள், தேவ தூதர்கள். அதே நேரத்தில் தேவனை இரவும் பகலும் துதித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் விழுந்து போன கேருபீன்கள் என்ன செய்தது? இந்த கேருபீன்களுடைய உடல் அமைப்பை பார்க்கும் பொழுது இவைகள் தங்களுடைய சட்டைகளாலே தங்களுடைய உடலை மூடி மறைத்து கொண்டு மற்ற 2 சட்டைகளாலே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டு பறக்கின்ற அனுபவத்தை உடையது, தேவனை துதிக்கின்ற அனுபவத்தை உடையது. ஆனால் விழுந்து போன இந்த கேருபீன்கள் தேவனை துதிக்காமல் தங்களுடைய உடலை மூடிக்கொள்ளாமல் தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஏனென்றால் தங்களுடைய உடலை மூடி இவைகள் காக்காமல் ஏறக்குறைய அவைகள் தங்களுடைய மகிமையை, தங்களுடைய அழகை, தங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஒரு நிர்வாண ஆவி உடைய கேருபீன்கள், கேருபுக்களாக இவைகள் இருக்கின்றன. இந்த ஆவிதான் இந்த தீருவினுடைய ராஜாவிடத்தில் வந்தது. இந்த கேருபீன்களை பற்றிய செய்தியாகத்தான் இது இருக்கிறது. மனுபுத்திரனே, நீ தீருவின் ராஜாவை குறித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இதெல்லாம் இந்த கேருபீன்களை பற்றிய, கேருபை பற்றிய செய்தி. தேவனுடைய தோட்டமாகி ஏதேனிலே இருந்தவன். நாம் ஏற்கனவே சொன்னது போல ஏதேன் தோட்டத்துல ஏதேனை காக்கும்படியாக இருந்தது. நீ இப்படி பூமியையும் பரலோகத்தையும் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. தேவனுடைய பரிசுத்த பருவத்திலே உன்னை வைத்தேன். அக்னிமயமான பிரகாசமான அந்த கற்களின் நடுவே இது உலாவியது. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் வழிகளில் எல்லாம் குறைவற்றவர்களாக இருந்த அந்த கேரு விழுந்து போனது. விழுந்து போனதும் இந்த ராஜா வியாபாரத்தின் மிகுதியினாலே கொடுமை அதிகரித்து பாவம் செய்தான். அதனாலே தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாதென்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடி அழித்து போடுவேன் என்று இந்த கேருவின் ஆவிக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இந்த ராஜாவுக்கும் வந்தது. இந்த கேருபீன்கள் என்ன செய்யும்? அழகினாலே, அழகு தன்னுடைய பெருமை, தங்களுடைய திறமை, தங்களுடைய அறிவு, இதை பற்றிய பெருமை உடையதாக இந்த கேருபீன்கள் இருக்கும். அதனாலே தான் இந்த ராஜாவுக்கும் அந்த ஆவி வந்து விட்டது. அவன் அந்த தன்னுடைய அழகுமிக்க எழில்மிக்க கடற்கரைக்கு நடுவிலே இருந்ததான அந்த நகரம், அவனுடைய செல்வ சிறப்பு, அவனுடைய அறிவு, அந்த திறமைகள் எல்லாம் அவனை மிகுந்த மேன்மை அடைய செய்தது, மேட்டிமை அடைய செய்தது.
தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். தேவன் தான் இந்த நிலைமைக்கு அவனை கொண்டு வந்தது. அந்த நாட்டை வளமுள்ள ஒரு நாடாக மாற்றியது தேவன் தான். அதனாலே உன்னுடைய வியாபாரத்தினாலே, அனிதத்தினாலே பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். அதனாலே ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி, உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பூமியிலே உன்னை சாம்பலாக்குவேன். உன் நிமித்தம் ஜனங்கள் எல்லாரும் திகைப்பார்கள். நீ பயங்கரமாவாய். இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று அப்படி சொல்கிறார். அடுத்து சீதோன் பட்டணத்துக்கு எதிராக சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், சீதோனுக்கு விரோதமாக எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 21 இருந்து சொல்லப்படுகிறது. சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் அதிலே கொள்ளை நோயையும் அந்த வீதிகளிலே இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாக சுற்றிலும் வந்த பட்டயங்களினாலே காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே விட்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இப்படி கர்த்தர் இந்த பட்டணங்களை பற்றி சொல்லுகிறார். தீருவின் அதிபதியை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவிலே தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. இப்படி நீ உன் ஞானத்தினாலே புத்தினாலே பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன்னுடைய பொக்கிஷசாலையிலே சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலே மகா ஞானத்தினாலே பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் செல்வத்தினாலே மேட்டுமை அடைந்தது. அதனாலே நீ உன்னுடைய இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல மாற்றினாலும் ஜாதிகளிலே மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாக தங்கள் பட்டயத்தை உருவி உன்னுடைய மினுக்கை குலைத்து போடுவார்கள். சமுத்திரங்களின் நடுவே நீ சாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த சீதோனை பற்றி சொல்லும் பொழுது அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும், காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும், எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடினாலே பிரமிக்கும் என்றெல்லாம் சகரியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதை பற்றி பார்க்கலாம். நமக்கு இப்பொழுது காசா அஸ்கலோன் எல்லாம் இந்த பட்டணமே ஒன்றுமில்லாமல் போனாலும் அதனுடைய எச்சம், அதனுடைய மதில்கள் அப்படி இருக்கிறது. அந்த ஒரு சின்ன இடங்களை கூட இப்பொழுது நடந்த யுத்தத்திலே அதையெல்லாம் தரைமட்டமாக்கினார்கள். இப்படி ஒரு நிலைமையை நாம் பார்க்கலாம். இந்த நியாய தீர்ப்புக்கு என்ன காரணம் என்று சொன்னால், தீருவின் அதிபதிக்கு ஒரு பெருமை வந்துவிட்டது, மேட்டிமை வந்துவிட்டது. இந்த கேருபீனின் ஆவி அதற்கு அவனுக்குள்ளே கிரியை செய்தது. அதனாலே அவன் பெருமை மேட்டிமை ஆனான். தேவன் பெருமை மேட்டிமை கொண்டிருக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அதை அழித்து போடுவார். அதுதான் அவருக்கு தேவன் மிகவும் அருவருக்கிற அல்லது எதிர்த்து நிற்கிறது பெருமை. இந்த தீர்வுக்குள்ளே இந்த பெருமை வருவதற்கு காரணம், இந்த பொல்லாத விழுந்து போன ஆவி தீர்வின் ராஜாவுக்குள்ளே வந்துவிட்டது. அதனாலே இந்த தீர்வின் பட்டணத்தை அவர் அழிக்கும்படியாக யோசித்து தீர்மானித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பட்டணங்களை பற்றி, தீரு சீதோன் பட்டணங்களை பற்றி கர்த்தராகிய சொல்லும் பொழுது, கோராசின் பட்டணமே, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடித்து சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
நியாய தீர்ப்பு நாளிலே கோரசின் பட்டணமே, பெத்சாயிதா பட்டணமே உங்களுக்கு நேரிடுவது பார்க்கலாம், தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாக இருக்கும். அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளிலே இந்த கோரசின் பட்டணம், பெத்சாயிதா பட்டணத்திற்கு அதிகமான ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார் என்று சொன்னால், இந்த பெத்சாயிதா கோரசின் பட்டணங்களுக்குள்ளே அவர் சுற்றி பிரயாணம் செய்து நிறைய சுவிசேஷத்தை பிரசங்கங்களை செய்தார். ஆனால் யாரும் மனம் திரும்பவில்லை. பலத்த செய்கைகளை செய்தார், அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். ஆனால் யாரும் திரும்பின பாடாக இல்லை. அதைத்தான் சொல்கிறார். அந்த காலங்களிலெல்லாம் நியாய தீர்ப்பு, தவறு செய்தால் நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான். அங்கே மனம் திரும்பவோ அல்லது சத்தியத்தை அறிவிக்கவோ அப்பொழுது இல்லை. இப்பொழுதுதான் நமக்கு கிருபையின் காலம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியம் அப்பொழுது இல்லை. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பொழுது, நோவாவின் நாட்களிலே மனம் திரும்பாத அந்த ஜனங்கள் தேவன் பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கு சென்று இவர் பிரசங்கித்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஏனென்றால் அப்பொழுது அவளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலத்துல தான் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, இப்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இப்பொழுது கூட மனம் திரும்புகிறதுக்கு ஜனங்களுக்கு மனதில்லை. பாவம் செய்கிறவர்கள் அந்த பாவங்களிலே தான் நிலைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இந்த பட்டணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனது. அன்றைக்கு எப்படி தேவன் சொல்லியிருந்தாரோ அப்படி இந்த நாளிலே இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னதாக சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அதற்கு பிறகுதான் நிறைவேறியது. அதை பற்றிய செய்தியைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த தீரு பட்டணம், சீதோன் பட்டணம், இதை பற்றி கானான் தேசம் என்று சொல்லப்பட்ட அந்த கானானை பற்றிய ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். இங்கே கானானை பற்றி ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, கானானியருடைய எல்லை என்று பார்க்கும்போது சீதோன் முதல் கேரார் வழியாக காசா மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கானானியருடைய எல்லை தான் இந்த சீதோன் பட்டணம். கேரார் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த கேராரிலே தான் ஈசாக்கு குடியிருந்தான். இது பெலிஸ்தருடைய தேசமாக இருந்தது. காசா, அஸ்கலோன் இந்த பகுதிகள் எல்லாம் பெலிஸ்தருடைய தேசமாக இருந்தது. இந்த அஸ்கலோன், காசாவெல்லாம் நமக்கு பெலிஸ்தருடைய தேசத்தில் சிம்சோன் போய் அங்கே சிறைப்பட்டது, அந்த இடத்தை அழித்தது எல்லாம் நாம் அறிவோம். அங்கே எல்லை என்று பார்க்கும்போது சோதோம், கொமரா, அத்மா, செபோயிம் இந்த பட்டணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதும் நமக்கு தெரியும். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இதெல்லாம் கானானியருடைய தேசமாக இருந்தது. இந்த கானான் என்பவன் சபிக்கப்பட்டவனாக இருந்தான். இந்த கானான் என்பவன் காமினுடைய குமாரனாக இருந்தான். காம் செய்த தவறுக்கு காமை தண்டிக்காமல் காமுடைய குமாரனாகிய கானானை நோவா சபித்தார். இப்படி தீரு சாதாரண ஒரு தேசமாக இருந்த தீரு இவ்வளவு பெரிய ஒரு தேசமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக மாறுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அந்த தீருவினுடைய ராஜா தாவீதுக்கு உதவி செய்தான். இந்த தீரு, சீதோன் என்று சொல்லும் பொழுது இவர்கள் யார் என்றால், நோவாவுடைய குமாரர்களாகிய கானான் என்பவன் யார் என்றால் காமுடைய வம்சம். சேம், காம், யாப்பேத் என்ற 3 பேர் தான் நோவாவுக்கு பிள்ளைகளாக பிறந்தார்கள். இந்த யாப்பேத்தினுடைய வம்சம் என்று சொல்லும் பொழுது, இந்த யாப்பேத்தினுடைய வம்சத்தார் இப்பொழுது இருக்கிறதான வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலம் பேசுகிறதான
நாடுகளில் இருக்கிற எல்லாருமே அமெரிக்கர்கள், இன்னும் பார்க்க போனால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த போல ஜெர்மனி, இப்படி இருக்கிற ஜனங்கள் இவர்கள். இந்த சேம் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால், ஆபிரகாமின் அந்த வம்சம், ஆபிரகாமின் மூலமாக பிறந்ததான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுடைய வம்சத்திலே தான் அந்த 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரங்களிலே வந்தவர்கள் தான் இந்த தாவீது. காம் வம்சத்திலே இருந்தவன் தான் கானான். அந்த கானானுடைய குமாரர்கள் தான் இந்த சீதோனியர்கள். அப்படியானால் இவர்கள் எல்லாம் சகோதரர்கள் தான். ஆனாலும் இந்த சீதோனியர்களாகிய இந்த கானானியர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். ஆனால் இந்த சீதோன் பட்டணத்தில் இருந்துதான இந்த தீருவின் ராஜா இவனுக்கு உதவி செய்தான். அப்பொழுது அடுத்து தாவீதுக்கு பிறகு தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டுவதற்காக அந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமிடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது அவர் வாசம் பண்ணுவதற்காக ஒரு அரண்மனையை தனக்கு கட்ட நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும் என்று 2 நாளாகமோ 2ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். அப்போது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய தனத்தை சிநேகித்ததினாலே உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். ஏனென்றால் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோன் ஆரம்பித்ததினாலே அவன் அப்படி சொல்லுகிறான். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை நேசிக்கிறார், அதனாலதான் ஆலயத்தை கட்டும்படியாக. ஏனென்றால் ஆலயம் கட்டுவது என்று சொல்லும் பொழுது, ஆலயத்தை கட்டும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ராஜாவாகிய சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே அவன் கேட்டான், உம்முடைய ஜனத்தை நான் விசாரிக்க நான் எம்மாத்திரம், எனக்கு அறிவில்லை, நான் சிறுவனாக இருக்கிறேன், இவர்களை எப்படி நியாயம் விசாரிக்க என்னால முடியும், எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டதுனால தேவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, மிகுந்த செல்வத்தையும் ஆயுசையும் எல்லாவற்றையும் கொடுத்தார். இப்படி ஈராம் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன், நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லீபனோனிலே வெட்டி அவைகளை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக யோப்பா மட்டும் கொண்டு வருவோம், பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்றெல்லாம் அனுப்பினான். இதனாலேதான் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நகரமானது இப்பொழுது என்ன நடந்தது, அவனுக்கு பெருமைகள் மீட்டுமைகள் வந்தது மாத்திரமல்ல, இந்த தீரு ஒரு காரியத்தை செய்தது. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தீரு பட்டணம் எருசலேமுக்கு விரோதமாக, ஆஹா, ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலில் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லுகிறபடினால, தீருவே இதோ உனக்கு விரோதமாக வருகிறேன், சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வருகிற வரப்பண்ணுகிற வண்ணமாக அநேக ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வரப்பண்ணுவேன், அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து கொத்தளங்களை இடித்து போடுவார்கள், அதில் மண்ணும் அதில் இராதபடிக்கு விலக்கி போட்டு அதை வெறும் பாறைகளாக்கி விடுவேன், அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவில் இருக்கும், இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், அது ஜாதிகளுக்கு கொள்ளையாகும், வெளியிலே இருக்கிற அதன் குமாரத்திகளோ பட்டயத்தினாலே கொன்று போடப்படுவார்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ற பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடு திரளான ஜனத்தோடு தீருவுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன், அவன் வெளியில் இருக்கிற உன் குமாரத்திகளை பட்டயத்தினாலே கொன்று உனக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி உனக்கு விரோதமாக அணை போட்டு உனக்கு விரோதமாக கேடயங்களை எடுத்து மதில்களை இடிக்கிற இயந்திரங்களை எதிரே வைத்து உன்னை கட்டைப்பாறைகளாலே உன் கொத்தளங்களை இடித்து போடுவான், அவன் குதிரைகளின் ஏராளத்தினாலே தூள் எழும்பி உன்னை மூடும்,
இடித்து திறப்பாக்கப்பட்ட பட்டணத்திலே பிரவேசிக்கும் வண்ணமாக அவன் உன் வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கையிலே குதிரை வீரரும் வண்டிகளும் ரதங்களும் இறைகிற சத்தத்தினாலே உன் மதில்கள் அதிரும். இப்படி குதிரைகளின் குளம்புகளினாலே வீதிகள் எல்லாம் மிதிப்பான். அவன் உன் ஆஸ்திகளை கொள்ளையிட்டு உன் மதில்களை இடித்து உன் கல்லுகளை மரங்களை உன் மண்ணை கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன். நீ வலைகளை விதிக்கிற ஸ்தலமாயிருப்பாய். இனி கட்டப்பட மாட்டாய், இனி இருக்க மாட்டாய் என்றெல்லாம் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது என்ன காரணம் என்று சொன்னால், ஏற்கனவே நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது சேம் காம் யாப்பேத் என்பவர்கள் நோவாவுடைய குமாரர்கள். சேமின் வம்சத்திலே வந்தவர்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். காமின் வம்சத்திலே வந்தவர்கள் தான் இந்த கானானியர். இப்படி இருக்கின்ற வேளையில கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்தது. ஏனென்றால் எருசலேம் பாவம், எருசலேமிலே இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் போன்ற பலவிதமான பாவங்களை செய்த பொழுது இதே நேபுகாத்நேச்சாரை வைத்து அந்த எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டது. அப்படி இடிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய சொந்த சகோதரர்கள் தானே அதற்காக வருத்தப்பட வேண்டும். உதவி செய்யாவிட்டாலும் கூட மற்ற சத்துருக்களே கூட அழிக்கப்படும் பொழுது உன் இருதயம் அவர்களுக்கு விரோதமாக மகிழாதிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சகோதரனை இருதயத்திலும் உள்ளத்திலும் பகையாயாக என்று சொல்லப்பட்ட அந்த நிலையில சகோதரர்கள் என்று அறிந்தும் கூட இந்த எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக போய்விட்டது. அது இனி எல்லாமே நம்முடைய பக்கமாக வரும், நாம் இன்னும் கூட பலப்போம், அந்த நகரம் ஒன்றுமில்லாமல் இடிக்கப்பட்டு போயிற்று, இனி நம்முடைய வியாபாரம் அதிகமாக பெருகும் என்றெல்லாம் இந்த தீரு சொன்னது. அதாவது தீர்னுடைய ஜனங்கள், தீர்னுடைய அதிபதி சொன்ன பொழுது, நீ சொன்னதுனால உன்னையும் அப்படியே இடித்து போடுவேன், அதே நேபுகாத்நேச்சார் வந்து உன்னை இடித்து போடுவான். இந்த நகரம் என்று சொல்லும் பொழுது சரித்திர ஆராய்ச்சி அல்லது சரித்திர நூல்களிலே தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டதனுடைய அந்த காரியங்கள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இது ஒரு அந்த கடலின் நடுவிலே இருக்கிறதான ஒரு பட்டணம். சுற்றிலும் கடல், அதற்கு மேலே ஒரு தீவு போல இது இருந்தது. நல்ல வளமான தீவாக இருந்தது. ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் திரளான ஒரு ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து அதை அப்படியே இடித்து தரைமட்டமாக்கி அந்த மதில்களை எல்லாம் இடித்து அந்த கடலின் நடுவிலே போட்டு அதை ஒரு மண்மேடாக ஒரு பெரிய பாறையை போல இறுகி போகும்படியாக செய்து விட்டான். இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதிகளில் சொல்லப்பட்டது போல அது ஒன்றுமே இல்லாமல் இப்பொழுது இந்த சகரியா தீர்க்க தரிசனம் அல்லது ஏசாயா தீர்க்க தரிசனம், எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டது போல இப்பொழுதும் அது ஒரு மண்மேடாக, ஒரு வலைகளை, அங்கே கடல்களிலே மீன்களை பிடிக்கிறவர்கள் சற்று நேரம் ஓய்வெடுக்கவோ, வலைகளை விரிக்கவோ, வலைகளை காய வைக்கவோ அந்த நகரம் இருக்கிறது. எல்லாம் பூமிக்கு அடியிலே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் இந்த தீரு நகரத்திலே அங்கே இருந்து கடலுக்கு நடுவிலே அதனுடைய பொன், வெள்ளி போன்றவைகள் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் இவனாலே கடலுக்குள்ளே சென்று அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி போட்டான். அதனாலே அவனுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு அவனுடைய சேனைக்கு கூலி ஒன்றும் கிடைக்கவில்லை. அதனாலே அவனுக்கு கூலியாக அடுத்து எகிப்தை கொடுத்தேன் என்று சொன்னார். இதை நாம் அடுத்த செய்தியிலே நாம் தியானிக்க போகிறோம். எகிப்தை எதற்காக தேவன் தண்டித்தார் என்று பார்க்கும் பொழுது அதையும் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னே யோசித்து தீர்மானித்தார். தீரு பட்டணத்தை அழிக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நேபுகாத்நேச்சார் மூலமாக அழிக்கப்பட்டாலும் அந்த தீர்வு நகரத்திலே இருந்து அந்த கடல்களுக்கு நடுவே அது அப்படியே அழிக்கப்பட்டு போயிட்டு அதில் வைத்திருந்தான பொன்னோ வெள்ளியோ எதுவும் அவன் கைக்கு கிடைக்கவில்லை. அவனுடைய ஒரு
ஒரு கூலியாக அவனுடைய ஒரு யுத்தம் செய்ய வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு பண செலவாகும். அவனுக்கு எத்தனையோ ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போனான், எத்தனையோ போர் வீரர்கள் எடுத்துக்கொண்டு போனான். அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள், மற்ற செலவினங்கள் எதுவுமே அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனாலே கர்த்தர் சொன்னார், அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனாலே நான் எகிப்தை அவனுக்கு கொள்ளைப் பொருளாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். நாம் இந்த எகிப்து ஏன் சிறைப்பட்டு போனது, எகிப்து ஏன் கர்த்தர் நியாயம் தீர்த்தார் என்பதை அடுத்த செய்தியிலே தியானிக்கலாம். இப்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் யோசித்து தீர்மானிக்கிறவர் என்பதை இந்த செய்தியில நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாவற்றையும் யோசித்து அவர் தீர்மானிக்கிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் நம்மை நியாயத்தீர்ப்புக்கு என்று யோசித்து தீர்மானிக்காமல் நமக்கு நன்மை செய்யும்படி, கர்த்தாவே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா சொன்னது போல நன்மை உண்டாக கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும். அதற்காக நாம் தேவனுடைய கையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் யோசித்து தீர்மானிக்கிறவர், முடிவெடுக்கிறவர். நீர் யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். ஆண்டவரே, இந்த தீரு பட்டணம் பெருமை மீட்டுமின்னாலே அழிந்து போனது. நாங்கள் அப்படி பெருமை மீட்டுமை எங்களுக்குள்ளே வராதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தாழ்மையான ஆவியை, பணிந்த இருதயத்தை, நொறுங்குண்ட ஆவியை எங்களுக்குள்ளே நீர் தரணுமே ஆண்டவரே. நீர் அப்பொழுதுதான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே நீர் அவர்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நொறுங்குண்ட ஆவி, பணிந்த இருதயத்தை எங்களுக்குள்ளே தாரும். தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.